டு ஃபேஸ் மாஸ் தரக்கம் யாரை பற்றி பார்க்க போகிறோம்னா அதிமுகவில் பார்த்தீங்கன்னா ஒரு 11 தலைவலிகள், அதாவது முன்னாள் அமைச்சர்களை தான் குறிப்பிட்டு சொல்கிறேன். அவங்க கட்டுப்பாட்டில் எடப்பாடி பழனிசாமி இருக்கார். தனித்து முடிவெடுக்கிற ஒரு திராணி இல்லைன்றாங்க. எதனை நினச்சிட்டு பார்க்கணும், எடப்பாடி பழனிசாமிக்கு ஆதரவாக செயல்படுற ஒரு சில முன்னாள் அமைச்சர்கள் அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா கவனித்து பார்த்தா தெரியும். அம்மாவால் ஒருவேளை நீக்க விட்டாங்க. ஸோ அம்மாவால் பார்த்தீங்கன்னா ஒதுக்கி வைக்கப்பட்டாங்க. கேபி முனுசாமி, அதே வைகை செல்வன், கோகுல இந்திரா, அதே மாதிரி மாதவ மூர்த்தி, பிவி ரமணா, இவங்கெல்லாம் அம்மா இருந்த காலகட்டத்தில் கொஞ்சம் ஒதுக்கி வச்சுருந்தாங்க. அவங்கள திருப்பியும் சட்டமன்ற தேர்தலில் ஒரு சான்ஸ் கொடுத்து தன் வசப்படுத்திக்கிட்டார் எடப்பாடி பழனிசாமி. அதனால தான் அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி புகைப்படம் வச்சுருக்காங்க. ஆனால் சீனியர்கள் சிவி சண்முகம், எஸ்பி வேல்மணி, தங்கமணி, இவங்கெல்லாம் அம்மா பட புகைப்படம் தான் வச்சுருப்பாங்க. உண்மையாக சொல்லணும்னா எடப்பாடி பழனிசாமி, எஸ்பி வேலுமணி, தங்கமணி, சிவி சண்முகம் இவங்க கண்ட்ரோலில் தான் இருக்காங்க. இப்படி 11 பேர் பார்த்தீங்கன்னா அவங்களோட கண்ட்ரோலில் தான் எடப்பாடி பழனிசாமி பொதுச்செயலாளராக இனிமேல் நீடிச்சிட்டு இருக்காரு. அவங்க கை விரிச்சிட்டாங்கன்னா எடப்பாடி பழனிசாமியோட பதவி காலின்றாங்க. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன்